Hello friends, welcome to DOzer Tamil. நம்ம இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவர்சாங்கோட ரித்தமேல் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1689. இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரிவர்சாங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ஸில் இந்த ஹெட்ஃபோன் வருது, பிளாக் அண்ட் ப்ளூ. அப்புறம் ஹெட்ஃபோனோட இமேஜை நல்லா ஒரு 3D பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கீழே ரித்தமேல் ஒயர்லெஸ் ஆன்-இயர் ஹெட்ஃபோன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே அவங்க மெயின் ஸ்பெக்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ சவுண்ட், டிஎஃப் கார்டு, எஃப்எம் ரேடியோ, அப்புறம் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங். அப்புறம் உங்களுக்கு 365 டேஸ்க்கான வாரண்டியும் கிடைக்கிது. சைட்லேயும் ரிவர்சாங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 365 டேஸ்க்கான வாரண்ட்டி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோன், ஒரு யூஎஸ்பி கேபிள், ஒரு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு வாரண்ட்டி கார்டு. வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பேக்கிங்கில் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸோட பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் சார்ஜ் காலி ஆகிடுச்சுன்னா இந்த ஆக்ஸ் கேபிள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் பார்க்க நல்லா ப்ரீமியம் ஃபீல் தருது. பில்டு குவாலிட்டியும் தாறுமாறாக இருக்குது. என்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஹெட்ஃபோன்ஸோட எல்லா சைடும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க குஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சாங்னு ஸ்டைலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். குஷனோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த பெயின் தெரியாது. நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் குஷன்ஸை. இயர் குஷன்ஸும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. மற்ற ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 hour பாட்டு கேட்டாவே உங்களுக்கு அந்த இயர் பெயினெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹெட்ஃபோன்ஸில் நான் ஒரு 2 ஹவர்ஸாக சாங் கேட்டேன், எனக்கு எந்த இயர் பெயினுமே தெரியல. நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க குஷன்ஸை. உள்ள ஸ்பீக்கர் மேலே உங்களுக்கு ஃபோம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ஃபோன். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஹெட்ஃபோன்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ இழுத்தும் அது உடையலை. அதுவும் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் கூட நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் வெளியே எங்கேயா போகிறப்போ கேரி பண்ணிட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஃபோல்டபுள் ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்காது, ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹெட்ஃபோனோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷைனிங்கான மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அப்புறம் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் குவாலிட்டி தான் கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு குவாலிட்டியான பட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் 1700 ப்ரைஸ்க்கு இந்த பட்டன் குவாலிட்டியே ஓகேவாக தான் தெரியுது. பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுற பட்டனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ப்ளூடூத் இல்லை எஃப்எம் ரேடியோ கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி டைப் சி போர்ட், அப்புறம் உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஆன் பண்ணுறப்போ ஒரு சின்னதாக ஒரு லைட் வருது. அது ஏன் அவ்வளோ சின்னதாக கொடுத்தாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வர சவுண்டும் நல்லா குவாலிட்டியாக லவுடாகவே இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா வெளியே என்ன நடந்தாலும் உங்களுக்கு சத்தமே கேட்காது. ஒரு சாங் கேட்குறப்போ அதுலேருந்து வர பேஸும் ரொம்ப வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஆக்ஸ் கேபிளை மொபைலில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் சாங்ஸ் கேட்க முடியும். ஆக்ஸ் கேபிளும் உங்களுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறப்போ டிஸ்டர்பாக இருக்காது. பேட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு கண்டினியூஸாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸோட எல்லா சைடுமே உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்டீரியோ சவுண்ட் கிடைக்குது இந்த ஹெட்ஃபோனில். அப்புறம் நீங்கள் 32 GB வரைக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டு இதில் இன்சர்ட் பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1700க்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்கிது.
ஒரு 8000 ப்ரைஸில் இருக்க சோனி ஹெட்ஃபோன்ஸில் இருக்க எல்லா ஃபீச்சருமே இவங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு 1700க்கு உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் உங்களுக்கு கிடைக்கிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.